சிசுபாலனின் நண்பனான சால்வனுடன் கிருஷ்ண பகவான் துவாரகாவில் யுத்தம் செய்து அவனை வெற்றி கொண்ட சமயத்தில் சரியாக பாண்டவர்களும் திரௌபதியும் நாடு கடத்தப்பட்டதும் பகடையாட்டத்தில் அவர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளும் குந்தியின் மூலமாக துவாரகாவிற்கு தகவலாக வந்தது. அந்த தகவலை கேட்டதும் கோபமும் ஆத்திரமும் கொண்ட கிருஷ்ணர் உடனே கிளம்பி பாண்டவர்கள் வனவாசம் செய்வதற்காக சென்ற காம்யகா வனத்திற்கு சென்றார். தனக்கு நெருக்கமானவர்களின் அவல நிலையை கண்டு கிருஷ்ணரின் மனம் மிகவும் துவந்து போனது. இத்தகைய பாவத்தை செய்த சகுனி, துரியோதனன், துச்சாதனன் ஆகியோர் அவர்கள் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை செய்தே தீர வேண்டும் என்று மிகவும் ஆக்ரோஷமான குரலில் சொன்னார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் கோபத்தை கண்ட அர்ஜுனன் தங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகளால் தனக்குள் அளவு கடந்த கோபம் இருந்தாலும் அனைத்து கோபத்தையும் தனக்குள் அடக்கி கொண்டு, மாதவா, போர், வெற்றி, தோல்வி, வஞ்சகங்கள் இவை அனைத்தும் சத்திரியர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று சொல்லி கிருஷ்ணரை சமாதானம் செய்ய முயன்றான். கிருஷ்ணரின் கோபமும் ஆக்ரோஷமும் தணிந்த பின் அந்த சபையில் கிருஷ்ணாவுக்கு நிகழ்ந்ததைத்தான் எங்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை மாதவா. அவள் இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவே இல்லை. கண்ணீருடனே வாழ்கிறாள். உங்களால் தான் மாதவா அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர முடியும். எப்படியாவது அவளிடம் பேசி அவள் மனதில் இருக்கும் துக்கத்தை நீங்கள் தான் நீக்க வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணரை திரௌபதியிடம் பேச அழைத்து சென்றான் அர்ஜுனன். கிருஷ்ணரை கண்டதும் திரௌபதி பகடையாட்ட சபையில் தனக்கு நடத்தப்பட்ட அநீதிகளை நினைத்து பொங்கி எழுந்து, வாசுதேவா, நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டவர், நியாயமானவர். ஆனால் அதே சமயம் பாவம் செய்தவன் தன் மனம் வருந்தி நல்லவனாக மாற விரும்பினால் நீங்கள் அந்த பாவிகளை மன்னித்து விடுகிறீர்கள். உங்களது இந்த செயலால் அந்த பாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் என்று பேசி தன் கோபத்தை கிருஷ்ணரின் மீது கொட்டினாள். திரௌபதியை சமாதானம் செய்வது கிருஷ்ணருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. தன் குடும்ப பெரியவர்கள், அரசவை உறுப்பினர்கள், விழாவிற்கு வந்திருந்த மற்ற தேசத்தின் ஆண்களின் முன்னிலையில் அவளிடம் அவமரியாதையுடன் நடந்து கொண்டும் அவள் ஆடையை பறிக்க முயன்றதையும் நினைத்து திரௌபதி மனதால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளை தேற்ற முயன்றார் கிருஷ்ணர். அப்பொழுது திரௌபதி, எனக்கு ஒரு ஆண் இல்லை, 5 ஆண்கள் வீரன்கள் கணவனாக உள்ளனர். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட அந்த சங்கடமான நிலையில் எனக்கு ஆதரவாக நிற்கவில்லை. பீமனின் யானை பலமும் அர்ஜுனரின் காண்டீவமாவது எனக்கு துணையாக நின்று என்னை காப்பாற்றும் என நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் கூட என்னை கைவிட்டு விட்டார்கள். துகில் உரிக்கப்படும் அளவிற்கு நான் தாக்கப்பட்ட போதும் என்னை காப்பாற்ற முடியாமல் போன காண்டீவமும் 1000 யானையின் பலமும் இருந்து என்ன பலன் என்று புலம்பி துடித்தாள் திரௌபதி. இறைவன் அடியை சேர்ந்து விட்ட ஒரு நல்ல மனிதனின் மருமகள் நான். தெய்வீக தன்மையை கொண்ட பாண்டவர்களின் மனைவி நான். பவித்ர அக்னியில் பிறந்தவள் நான். இத்தனை சிறப்புகளை கொண்டிருந்தாலும் ஆண்களின் சபையில் ஆடை அவிக்கப்பட்டேன். எனக்கு கிடைத்த மதிப்பை பார்த்தீர்களா கோவிந்தரே என்று கதறினாள். பாண்டவர்கள் எப்பொழுதுமே நன்மைக்காக உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உண்மையாக போராடி அவர்களுக்கு உதவுபவர்கள். ஆனால் நான் கைவிடப்பட்டேன். எனக்கு மட்டும் ஏன் அவர்களால் உதவ முடியாமல் போனது? அர்ஜுனரின் திறமையும் பீமரின் பலமும் ஏன் எனக்கு உதவவில்லை? குரு வம்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்ட இவர்கள் இருவரும் யுதிஷ்டிரரின் வார்த்தைக்காகவும் அவரை மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் என் அவல நிலையில் என்னை பற்றி சிந்திக்காமல் போய்விட்டனரே. சத்திரிய தர்மத்திற்காக அமைதி காத்தவர்கள் ஒரு பெண்ணிற்கு அநியாயம் நடப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் அந்த பாவிகளை தவிர்த்திருக்க வேண்டாமா? ஏன் கோவிந்தரே அவர்கள் இருவரும் அப்படி செய்யவில்லை என்று கேட்டு நான் தழுதழித்து அழுதாள் திரௌபதி. அதற்கு காரணம் அர்ஜுனனின் காண்டீவம் பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டது. பிரம்மதேவரின் சக்தியும் சிவபெருமானின் ஆசியும் கொண்டது. காண்டீவத்தை கொண்டிருப்பவன் எந்த வீரனையும் சுலபமாக தோற்கடிக்க முடியும். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட காண்டீப வில்லை அர்ஜுனனை தவிர்த்து வேறு யாராலும் தூக்க முடியாது. கிருஷ்ணரின் அருள் அர்ஜுனனுக்கு இருந்ததால் அர்ஜுனனால் மட்டும்தான் காண்டீவத்தை கையில் எடுத்து சுலபமாக அதை கையாள முடியும். மற்றவர்களால் தூக்குவது என்ன? அந்த காண்டீவ வில்லை அசைக்க கூட முடியாது. அத்தகைய சிறப்பு கொண்ட காண்டீவத்தை கொண்ட அர்ஜுனன் தன்னை காப்பாற்ற முயற்சிக்கவில்லையே. அர்ஜுனன் மட்டும் தன் காண்டீவத்தை கையில் எடுத்திருந்தால் அந்த சபையில் இருந்தவர்களை அழித்திருக்கலாம். ஆனால் அவன் யுதிஷ்டிரன் சொல்லாமல் யாரையும் தாக்கக்கூடாது என்று தன் காண்டீவத்தை எடுக்காமல் அமைதியாக இருந்து திரௌபதிக்கு நடந்ததை வேடிக்கை பார்த்தான். சிறுவனாக இருக்கும் போதே
நஞ்சு கொடுக்கப்பட்டும் கயிறு கட்டி குளத்திற்குள் தள்ளிவிடப்பட்டும் பீமனை கொல்ல செய்யப்பட்ட சூழ்ச்சிகளில் இருந்து தப்பி மரணத்தை வென்று மானிடரின் உடலுக்குள் 1000 யானைகளின் பலத்தை வரமாக பெற்று பலம் பொருந்தியவனாக இருந்தான் பீமன். அரக்கு மாளிகை நிகழ்விற்கு பிறகு பாண்டவர்கள் குந்தியுடன் வனவாசத்தில் இருந்தபோது பீமன் தனி ஒருவனாக குந்தியை தன் தோள் மீது தூக்கி கொண்டே வலம் வந்தான். ஆனாலும் பீமனுக்கு ஒரு துளி கூட உடல் சோர்வு ஏற்பட்டதில்லை. எப்பொழுதும் தெம்பாகத்தான் இருப்பான். மனித மாமிசத்தை தின்னும் ராட்சத குல மன்னனான இடும்பாவை மனிதனான பீமன் வென்று அந்த ராட்சதனை கொன்றான். இப்படி அர்ஜுனனும் பீமனும் சிறப்பு தன்மைகளும் திறமையும் பலமும் கொண்டிருந்த போதும் திரௌபதியின் துகிலுரிப்பு நடந்த சபையில் இருந்த பலவீனமான மனிதர்களை எதிர்த்து போரிட்டு திரௌபதியை காப்பாற்றாமல் யுதிஷ்டிரன் வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அமைதி காத்து விட்டனர். அதனால் தான் திரௌபதி மற்றவர்களை குறை சொல்லாமல் அவர்கள் இருவரை மட்டும் குறை சொன்னாள். இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.